ஹலோ ஆல் வணக்கம். ஒரு சென்சேஷனல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் ஒரு ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆர்ஆர் 12 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. க்ளோசர் டு தட் பிளே ஆஃப் போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப ஒரு நல்ல கேம், வெல் ஃபாட், க்ளோஸ் மேட்ச். உங்களுடைய தாட்ஸ் என்ன? பயங்கர ஹாப்பி எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், மைண்ட்ஃபுல் ஸ்லாகிங் பண்ணாதீங்க. தட் இஸ் த ஒன்லி ரிஃப்ளெக்ஷன். மைண்ட்லெஸ் லாகிங். அதான் சாரி, மைண்ட்லெஸ் லாகிங் பண்ணாதீங்க. எல்லா பாலையும் இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டோட அப்ரோச் எப்படி இருந்தது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேக் சர்மா அட்டாக்ட் பர்ஃபெக்ட், அதுக்கு ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் ஆட முடியாது. அபிஷேக் சர்மா வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆன உடனே டிராவிஸ் ஹெட் எவ்வளவு அழகா செகண்ட் ஃபிடில் ஆடினாங்க பாருங்க. 35 பால்ல 100 அடிச்சவரு ஆர்சிபியோட 35 பால்ல இன்னைக்கு 50 அடிச்சாரு. அதுதான் அடாப்டபிலிட்டின்றது. Sunrisers is not a bad team on paper. Yes, they have got their weak links with the ball. But if they want to win the trophy with the bat, this is what the approach is perfectly which they showed. They are good enough to get to 200, even though with a power play stumble. அந்த நான் 300 அடிக்கிறேன், 320 அடிக்கிறேன், 330 ரன் அடிக்கிறேன், இந்த மாதிரி தங்களை தாங்களே ஏத்தி விட்டுட்டு எல்லா பாலையும் சுத்தி இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் சுத்தி அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. 200 வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 180 ஸ்டம்பிள் ஆயிருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து கிளாசன் வந்து 15 ஓவருக்கு முன்னாடி இறக்க மாட்டாங்க. அது இன்னொரு விஷயம், அது மாறாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிளேயரை நீங்க தெரியுமா ஒழிக்கணும்? மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன், ரஹ்மான் பவல், இவங்கெல்லாம் எப்படின்னா வந்த உடனே முதல் பால் 6 அடிக்கிறோம்னு நினைக்கிறவங்க. இவங்களை நீங்க டெத்து பின்னாடியில ஒழிச்சீங்கன்னா எப்படின்னா, டிஃபென்சிவ் போலிங், இந்த வைட் யார்கரு, வைட் ஸ்லோ டெலிவரி இதெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு வந்து ஓகே மாட்டோம். கிளாசன் எப்படின்னா டபுள் பேஸ்ட் பிளேயர். ஓகே, கரெக்டா டிஃபென்ஸும் ஆட முடியும், பியூட்டிஃபுல்லா இன்சைட் அவுட் ஷாட் ஆடுவாரு, ஸ்வீப் ஷாட் ஆடுவாரு, அதுக்கப்புறம் பவர் ஹிட்டிங்கும் பண்ணுவாருங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 42 பால்ல 19 அடிச்சாரு. இதே கிளாசன் முன்னாடி போயிருந்தா இன்னொரு 15 ரன் ஷூரா மேல போயிருக்கோம். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சுச்சுவேஷன்ல பயப்படுறாங்க, கிளாசனை முன்னாடி இறக்குனா அவுட் ஆயிடுவாரோன்னு. இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஆனா ரேட் நிதிஷ் ரெட்டி வெரி ஹைலி, நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் தம். கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் ஃபெயில் ஆனா எங்க வேணாலும் ஃபெயில் ஆவாரு. Doesn't mean that Klaasen will succeed only if he come after 14 overs, or doesn't mean that Klaasen will fail if he comes before 8 overs. அதையும் அவங்க பண்ணி அவங்க பேட்டிங் யூனிட்டை ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா every game they will score 220. They score 220 is the way they are playing. Mindful approach of the game. You never know, they can go all out even to win the trophy. இப்போ வந்து என்ன சொன்னோம், இங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 52க்கு 2, 5க்கு 2 வந்தாலும் மொமெண்டம் வரணும். இப்ப எஸ்ஆர்ஹெச் 37 for 2, அவங்க வந்து 60 for 2 ராயல்ஸ். 10 ஓவர்ல என்ன சொன்னா 87 for 2, அவங்க ரன்னிங்காவே ராயல்ஸ் 100 for 2, இவங்க 75 for 2. எப்படி பேஸ் செட் பண்ணாங்க பாருங்க. 11 to 15ல 130 for 4 சொன்னோம். எஸ்ஆர்ஹெச் 131 for 3, அவங்க 157 for 3. அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க கடைசி 5 ஓவர்ல 60 for 4 வரும்னு சொன்னா இவங்க 131 for 3 with 2 settled batsmen. 70 in the last 5 overs took them to 201. அவங்க 157 for 3 இருந்துட்டு collapsed to 43 for 4. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா அந்த 15 ஓவருக்கு அப்புறம் ஆனாங்களான்னு தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஹெட்மயர் நட்ராஜன் ஒரு 6 அடிச்சுட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் வந்து இட் இஸ் நாட் நீடட் பிஃபோர் த கேம் இஸ் சீல்டு. அவ்வளவு தூரம் போயிட்டா அப்படின்னு பார்த்தாரு. அதானே அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுல முடிஞ்சு போச்சு மேட்ச். 10 ஓவர்ல 100 அப்படின்னு முடிஞ்சு போச்சு மேட்ச். 15 ஓவர்ல 187 முடிஞ்சு போச்சு மேட்ச். என்னோட அல்கோரிதம் பத்தி they are well ahead. I thought they will comfortably chase in the last over. There is no 15 ஓவருக்கு 145 போட்டீங்க. 15 ஓவருக்கு 145 போட்டிருந்தீங்க. அவங்க அதோட அதிகமா தான் இருந்தாங்க. 157 with 1 wicket less, 19 ரன் லெஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஹெட்மயர் 6 அடிச்சோடனே கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் 17 பால்ல என்னமோ அடிக்கணும். அப்படிங்கும் போது அங்கேருந்து வந்து அவங்க தோக்காங்க அப்படின்னா எனக்கு பட் ஸ்டில் இட் இஸ் a lesson to learn for them. பட் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. they're so short going to finish in 1 or 2. they may play the qualifiers போது அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. பட் இட் இஸ் a lesson to be learned. அதான் நம்ம போனதுலயே சொன்னோம், நீங்க எஸ்ஆர்ஹெச் பிக் பண்ண போது 14க்கு 13 மேட்ச் 12 மேட்ச்லாம் ஜெயிக்க முடியாது. someone has to stop that அப்படின்னு
அந்த ஸ்டாப் நீங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ச் அவங்களுக்கு வந்திருக்கு. the match which they should have won extremely comfortably to ascertain their pole position, which we did. பட் ஃபுல் கிரெடிட் SRH. இதுதான் வந்து டேலண்ட் ஆஃப் புவனேஸ்வர் குமார். நீங்க யோசிச்சு பாருங்க, சஞ்சு சாம்சன் புடிச்சிட்டேன். இந்த ஓவர் உனக்கட்டு கொடுத்துருவாங்களோ 20வது ஓவர்னு சொல்லி நான் நெஞ்ச புடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன். நானும் உனக்கட்டுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கரெக்டா இவரு கொடுத்தாங்க. அந்த 2 ஸ்ட்ரைக் கொடுத்தாரு பாருங்க, ஜாஸ் பட்லரும் சஞ்சு சாம்சனும். 2 players who are in prime form. That really showed the capability of புவனேஸ்வர் குமார். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, ரோமான் பவல்க்குலாம் ஸ்டெம்பில் போடுறதுன்றது ஒரு மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளாய்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப நான் அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஐடியா would have been ஓகே, நீ வந்து பால நேரா வர்ற பால நீ மிட் ஆஃப்கோ டிரைவ் பண்ணு, பவுண்டரி லைன்ல இருக்காங்க, பெரிய பவுண்டரி 2 ரன் ஓடிடலான்றதுதான் அவங்களோட பிளான். ஆனஸ்டா சொல்றேன். ஏன்னா அவர் ஸ்லாகிக்கே போல ரோமான் பவல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் பால் ஒரு 6 அடிச்சாரு ஒழிய கமின்ஸ் பெனல்டிமேட்ல. கடைசி ஓவர்ல பாத்தீங்கன்னா எப்ப பிளிக் ஸ்ட்ரெயிட் டிரைவ் இதெல்லாம் அடிச்சுட்டு 2 ரன் ஓடிந்தாங்களே ஒழிய வாஸ் நெவர் ட்ரையிங் டு எக்ஸ்ப்ளோர்ட். தட்ஸ் நாட் a bad ஐடியா அட் ஆல். 2 ரன் உங்களுக்கு அடிக்கணும் போது புட் த பேட் அண்ட் பால் யூ கேன் ரன் டூ. அதுல சந்தேகமே இல்ல. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஒண்ணு சொருகிறாருன்னா இந்த புவனேஸ்வர் குமார் தான் ஏன் நம்ம இவ்வளவு நாள பாக்கல. இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். 2 ரன் உங்களுக்கு ரோமான் பவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போட்டு வின்னிங் த கேம் ஃபார் இஸ் டீம். இஸ் அ லெஜெண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கேயும் பாருங்க சன்ரைசர்ஸோட இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நட்ராஜன் லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், ஜெய்தேவ் உனக்கட் லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், புவனேஸ்வர் குமார், பேட்ரிக் கமின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓவர்சீஸ் போலர், ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். இந்த ஸ்லோ பிட்ச்ல நீங்க ஆடுவீங்களா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ வாண்ட் an answer from your side. நான் அதுக்கு ஆன்சர் சொல்றேன். இந்த ஆன்சரை வந்து நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு மேட்சோ 2 மேட்சோ தோத்தாங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் எல்லாம் வந்துடும், ஓவர்சீஸ் காம்பினேஷன் கண்ணா பின்னான்னு மாத்துவாங்க அப்படின்னு நீங்க சொன்னதுதான் அவங்க செய்யறாங்க. இப்ப இந்த மேட்ச் தோத்திருந்தாங்கன்னா மார்க்கோ ஆன்சன் டிராப்டு, கிளென் பிலிப்ஸ் உள்ள, அதையும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அந்த இன்னொரு ஸ்கொயர் ரேட் மேல வந்திருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா செம பொசிஷன்ல இருக்காங்க. 10 மேட்ச்ல 6 வின், 12 பாயிண்ட் பிளஸ் நெட் ரன் ரேட், 4க்கு 2 ஜெயிச்சா போறோம். எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் இந்த மேட்ச் அவங்க தோத்திருந்தாங்கன்னா விச் ராயல்ஸ் ஒன் கம்ஃபர்டபிளி, அடுத்த மேட்ச் மார்க்கோ ஆன்சன் அவுட், இவர் உள்ள வராரு. அதே மாதிரி இந்த பிட்ச்ல உங்களுக்கு ஸ்பின்னு போடுறதுக்கு 2 ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா யூ ஆர் ரியலி ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இந்த மேட்ச்ல மோஸ்ட் டிஃபைனிங் என்னன்னா உங்களுக்கு 2 போலர் வந்து அந்த 32 ரன் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னோம். அங்க அவங்களுக்கு போல்ட் 4 ஓவர்ல 33, சந்தீப் வந்து 4 ஓவர்ல 31. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 overs 34 runs, 2 wickets. கேப்டன் கமின்ஸ் ஸ்டுட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாலும் அதுக்கப்புறம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் அந்த 3 விக்கெட் எடுத்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸ்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்லோ பிட்ச், கெட்டிங் சாம்சன் அண்ட் பட்லர் ரியலி ஸ்டில் யூ ஸ்ட்ரகிள் டு டிஃபெண்ட். ராயல்ஸ் த்ரோ த கேம் அவே அப்படிங்கும் போது இட் இஸ் டேஞ்சர் சைன்ஸ் ஃபார் தம். ஆனா என்ன, தே ஆர் கம்ஃபர்டபிளி பிளேஸ் இன் த டேபிள், தெர் இஸ் நத்திங் டு வரி. இதுக்கப்புறம் 4ல் 2 அவங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆனோம். பட் தேர் ஷோர் ஷாட் ஆல்சோ டு கெட் இட் டு பிளே ஆஃப்ஸ். இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா சிஎஸ்கே ஹஸ் டு ரைஸ் தேர் டெம்போ நவ். இப்ப சிஎஸ்கே இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஷேப்பிங் அப். கேகேஆர் மேல இருக்காங்க, இவங்க மேல இருக்காங்க, ராயல்ஸ் எங்கேயோ இருக்காங்க. அப்படிங்கும் போது நிறைய டீம் எல்லாம் அப்படி பின்னாடி அங்க இருக்கு. அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ட்ரிக்கி ஃபார் சிஎஸ்கே. தே கான்ட் அஃபோர்ட் டு லூஸ் a single game from here. அதனால இட் இஸ் கோயிங் டு பி டஃப் சிச்சுவேஷன் ஃபார் தம். குடோஸ் டு சன்ரைசர்ஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு பேட்டிங் அப்ரோச் பியூட்டிஃபுல்லா மாத்தினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்றேன், நிதிஷ் ரெட்டி நீங்க அடிச்சு கொடுக்கல அப்படின்னா செம மாட்டிருப்பாங்க. பேட்டிங் லுக்ஸ் a little bit weak if you see that what they had on paper today. Thanks to Nitish Reddy and Klaasen to make it look better. அடுத்த மேட்ச் அவங்க என்ன பண்ணணும், there is no need of Marco Jansen at all. அதே மாதிரி இந்த அன்மோல் பிரீத்தை பத்தி நம்ம சொன்னோம் போன மேட்ச். I'm again not coming. ஒருத்தர் ஆடிடலாம் சார், அதத்தான் சார் நான் சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த அடுத்த மேட்ச் வந்துட்டு மார்க்கோ ஆன்சனை டிராப் பண்ணிட்டு எய்தர் தே ஹேவ் டு கோ பேக் டு மார்க்ரம் ஆர் கிளென் பிலிப்ஸ். அப்ப அந்த பேட்டிங் கவர் ஆயிடும். They have to bring back Mayank Markande in place of Anmol Preet Singh. If not, they don't want to get one of the Indian batters, Tripathi or Markram. அதனால மார்க்கண்டே வரணும். நீங்க சுத்தமா ஸ்பின் இல்லாம 20 ஓவர்லாம்
நல்ல பரமபாட்டா பேட்டிங் பிச்சில் மாட்டீங்கன்னா 250 ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த மேட்ச் தப்பிச்சிட்டீங்க, நல்லா ஆடினீங்க, யூ டிசர்வ் டு வின். பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடினீங்க, அதனால யூ டிசர்வ் டு வின். பட் இந்த மாதிரி ஆல் பேஸ் அட்டாக்கோட நீங்க போக முடியாது. ஸோ த பெஸ்ட் வே இஸ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் பேட்டிங், ஸ்ட்ரென்தன் யுவர் bowling இஸ் டு மார்க்கோ யான்சன் அண்ட் அன்மோல்ப்ரீத் அவுட், மாக்ராம் ஆர் பிலிப்ஸ் இன் ஆர் மயங்க் மார்க்கண்டே இன். அதை பண்ணாங்கன்னா they'll go well. 2 games is definitely within the reach for them and they expect them to get to playoffs. சூப்பர். ஆனா இந்த ராஜஸ்தான் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவங்க ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர் டசன்ட் கெட் யூ, சாம்சன் வில் கெட் யூ, சாம்சன் டசன்ட் கெட் யூ, பராக் வில் கெட் யூ, பராக் டசன்ட் கெட் யூ, ஜூரல் வில் கெட் யூ, ஜூரல் டசன்ட் கெட் யூ, ஹெட்மயர் வில் கெட் யூ, பவுல் வில் கெட் யூலாம் ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் ஓகே, அது ரொம்ப ரேர் தான். அது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் மாதிரி எனக்கு தோணல. ஆனால் நீங்க முதல்ல இருந்து சொல்ற பாயிண்ட் தான் இது. ஸ்பின்னர்ஸ் ஹேவ் நாட் கம் டு த பார்ட்டி. ரொம்ப ஒரியிங் சைன் வந்து சஹல் 4-5 மேட்சாவே அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் வந்து 60 ரன் 4 ஓவர்ல அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ம் ஒன்றும் தெரியல. எப்படிடா, அதாவது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ போல். ஓகே, இப்ப இவங்க 2 பேரும் 8 ஓவர்ல 98 ரன் ஸ்பின்னர்ஸ். திஸ் இஸ் வாட் வி ஹவ் பீன் ரிஃப்ளெக்டிங். இப்ப ஆஷ் வந்து 4 ஓவர்ல 36. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் டான்ஸ் ஆட விட்டாரு டிராவிஸ் ஹெட்ட. ஆனஸ்டா சொல்லணும், டான்ஸ் ஆட விட்டாரு. இவங்களுக்கு இந்த வியாதி, முடிங்க அவரை 4 ஓவர் போட்டு நீங்க டிராவிஸ் ஹெட்டை எடுத்திருந்தீங்கன்னா பாதி மேட்ச் அங்கேயே வந்திருக்கோம். யாருக்காக வெயிட் பண்றீங்க? அவர் சேல வந்து தூக்கி போடுறாரு அந்த சிச்சுவேஷன்ல. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு விக்கெட்டுக்கு போறாரு அந்த சிச்சுவேஷன்ல, தூக்கி வந்து ஆத்துறாரு. அப்படியே எனக்கு அந்த விஷயமே எனக்கு புரியல. அவ்வளவு ஸ்லோவா தூக்கி அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? தேர் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங். 8 ஓவர் 40 ரன்னோ 42 ரன்னோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 2 ஓவர் நீங்க ஸ்குவீஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்ணாப்பா அடிக்கு போய் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த ஒரு ஓவர்ல பிரேக் த்ரூ வந்தது பாருங்க சஹல்ல இருந்து, அங்கேருந்து உங்களுக்கு மொமெண்டம் ஃப்ளோ ஆயிடுச்சு. டிராவிஸ் இப்ப நீங்க வந்துட்டு இவரை சீக்கிரம் எடுத்துட்டீங்க, அபிஷேக் சர்மாவை சீக்கிரம் எடுத்துட்டீங்க, அன்மோல்ப்ரீத் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அப்படிங்கும் போது நிதிஷ் ரெட்டி வந்து அப்படியே ஆடிட்டு இருக்காரு. அப்ப நீங்க டிராவிஸ் எடுத்து கிளாசனை வந்து ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் பாருங்க சமாது, ஷாபாஸ் அஹமது, மார்க்கோ யான்சன் 155 நீங்க பொட்டலம் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் அஸ்வினை கட் பண்றாரு. எதுக்காக கட் பண்றாருன்னு எனக்கு புரியல. திருப்பி சஹல டெத் ஓவர்ல கொடுக்குறாங்க. எதுக்கு டெத் ஓவர்ல கொடுக்குறாங்கன்னு தெரியல. யுவர் ஸ்பின்னர்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் ஸ்டார்ட் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். ஒன் ஆஃப் த ஸ்பின்னர் இஸ் கோயிங் வெரி ஹெவிலி when it comes to எக்கானமிங்கும் போது அவங்க ஒரு விதம்ல இருக்கும்போது கொடுத்து முடிச்சிருந்தாங்கன்னா ஸ்டோரி would have been different because you got Bolt and Sandeep Sharma to bowl in the death overs. Strategically, Rajasthan Royals allowed SRH to get into that situation which they should have never got to 200 after 8 overs. அதுவும் அவங்க தப்பு பண்ணாங்க. அந்த தப்பை அவங்க கரெக்ட் பண்ணலன்னா இங்க கிடைக்காது, பிளே ஆஃப்ஸ்ல கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. எனக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் சன்ரைசர்ஸ் ஒன். ஏன்னா வந்துட்டு அந்த அப்ரோச்சை மட்டும் நல்ல பேட்டிங் ஆடினாங்க. அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கலன்னா நியாயமே கிடையாது. we discussed about their bowling being weak. they cannot strengthen their bowling. இப்போ இந்த பிளேயிங்ல முன்னாடி அவங்க பேட்டிங்கை வீக்கன் பண்ணிட்டாங்க, which hopefully they will not do, and drop Marco Hansen, get one of the foreign overseas batters, Phillips or ivar Markram, and then drop Anmolpreet Singh and get Mayank Markande. They will look better and they will look more solid to get into playoffs. சூப்பர். ஸோ 50 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இன்னும் பிளே ஆஃப்ஸையும் சேர்த்தா இன்னும் 24 மேட்ச் இருக்கு. ரஃப்லி 75க்கு 50 அப்படின்னா 2/3 முடிஞ்சிருச்சு. வெறும் லீக் மேட்சஸ் மட்டும் பார்த்தா இன்னும் 20 மேட்ச் தான் இருக்கு. பீடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷேப் ஆயிட்டு இருக்கு டோர்னமெண்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான் இன்னும் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் போயிடுவாங்க போல தெரியுது. அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு சிஎஸ்கேவும் எல்எஸ்ஜிக்கும் பயங்கரமான அடிதடி நடக்கும்னு தோணுது. எம்ஐ ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கு, பட் we will see how it goes. பஞ்சாபும் அப்படிதான், 4-4 ஜெயிச்சா இன்னொரு சான்ஸ் இருக்கு. டெல்லியும் அதே மாதிரி தான். இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணீங்க. Honesty is something we believe talking in this channel. RCB and Mumbai are technically out of the tournament. இதுக்கு மேல கால்குலேட்டர்லாம் எடுத்துன்னு வராதீங்க. PBKS have got a chance. இப்ப உங்களுக்கு இந்த நெட் ரன் ரேட்லயும் இந்த டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12 இதுல இருக்கிறலாம் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. KKR வந்து 12 பாயிண்ட்ல இருக்காங்க, +1.09. அவனை நீங்க பிடிக்கவே முடியாது. ஓகே, அவன் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ஓகே, 5ல் 1 ஜெயிச்சா 14 பாயிண்ட். RCB and Mumbai can only come to 14 points. அவனை பிடிக்க முடியாது. 16 பாயிண்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், அவனை பாயிண்ட்ஸ்லயே பிடிக்க முடியாது.
எல்எஸ்ஜி 4ல் 1 ஜெயிக்கணும், +0.9 இருக்காங்க அவங்களையும் பிடிக்க முடியாது. எஸ்ஆர்ஹெச் +0.07 இருக்காங்க, நெட் ரன் ரேட் பெருசா இல்லைனால ஐ எக்ஸ்பெக்ட் them to win 2 out of 4 games. பாயிண்ட்ஸ்ல அவங்கள பிடிக்க முடியாது. சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ரானரி நெட் ரன் ரேட்ல இருக்காங்க, தட் இஸ் +0.62 இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து 4ல் 2 ஜெயிச்சாலே இவங்க 2 பேரும் பிடிக்க முடியாது. அவங்க உள்ள வராங்க வெளியே வராங்க. அடுத்த பிரச்சனை மும்பையோ ஆர்சிபியோ பிடிக்க முடியாதுங்க போது ஆர்சிபி அண்ட் மும்பை தேர் டோர்னமெண்ட் இஸ் ஓவர். பட் டிவிகேஎஸ் இஸ் ஸ்டில் அலைவ், ஜிடி இஸ் ஸ்டில் அலைவ், டிசி இஸ் ஸ்டில் அலைவ். இவங்க 2 பேரும் அவுட். த காம்படிஷன் இஸ் narrowed to 8 teams now. இதுல வருத்தம் எனக்கு சொல்றதுக்கு ஆர்சிபி பத்தி, பட் உண்மையை சொல்லணும். சும்மா இங்க வந்து இந்த கால்குலேட்டர் எடுங்கன்னு வியூவர்ஸை ஏமாத்த நான் விரும்பல. ஏன்னா அந்த ஒரு ஃபேன், டிசப்பாயிண்டட் ஃபேன் நானும் ஆர்சிபிக்கு. பட் they did the damage in the first 8 matches. இப்ப நல்லா ஆடுறாங்க. இட்ஸ் டூ லேட். மும்பை எழுந்திக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் ஆனஸ்டின்றதுனால these 2 teams are out. அதுக்கப்புறம் கடைசியில இருக்கிற இந்த பிபிகேஎஸோ டிசிஓ ஜிடிஓ சர்ப்ரைஸ் பண்ணாங்களா? தட் இஸ் தி interest that is left in the tournament. To be very honest with, I can always say, put my hand up, put my thumbs up and say brilliant SRH. Please continue playing like that in a mindful way. When you approach your batting, if you get to 200, you've got a chance to defend. That's the beauty of this cricket. Not 200 chases always up, and that's what we have got from the episode. Before we say goodbye, again I want to say well played SRH. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.